ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தேங்காவே சேர்க்காம ஒரு மட்டன் குழம்பு செய்யலாம். எளிமையான முறையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு ஓமேகா குட்டிமா பிளாக்ஸ். இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பெரிய பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அது கூட 2 பிரிஞ்சி இலை, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 2 லவங்கம். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம், தீயாம பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், 3 வெங்காயம். அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம இப்போ சால்ட்டு சேர்க்க போகிறோம். எப்பயுமே சால்ட்டு சேர்த்தோம்னா நல்லாவே சீக்கிரமாக வதங்கும். பாருங்க, இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ சால்ட்டு சேர்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு குழம்பு இல்லை எந்த ரெசிபி செய்யும் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம், அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கார மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், நான் வந்து மட்டன் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம் மட்டன் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லாவே ஒரு கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியில் வதக்கணும், அதோட ஜூஸஸ் இந்த கறியில் இறங்கும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா சூப்பராக ஒரு மணமாக இருக்கும். பாருங்க, இதை கறி வேகத்துக்காக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 2 ஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். நல்லா வதங்கிடுச்சா? இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூளும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போதான் எல்லாமே ஒரே மாதிரி கிளறும் போது அது கூட நல்லாவே மிக்ஸ் ஆகும். தண்ணி வந்து எப்பவுமே வந்து எப்படி நம்ம ஊற்றணும் அப்படின்னா மட்டனுக்கு மேலே இருக்கணும். அதாவது கறியோ சிக்கனோ எது செஞ்சாலும் அதை விட ஒரே ஒரு இன்ச் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். நான் வந்து 1.5 கப்பு ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளறிட்டு 5 விசில் வச்சா போதும். மட்டன் சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்துடுங்க. இப்போ 5 விசில் வச்சு இறக்குனதுக்கு அப்புறமா பாருங்க, சூப்பரான ஒரு தேங்காவே சேர்க்காம ஒரு மட்டன் குழம்பு ரெடிங்க. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்து சமையலே தெரியாதவங்க கூட செய்யலாம். பிகினர்ஸ்க்காக ஈஸியாக எளிமையான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.